ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என்னோட டே வந்து மார்னிங் 6 o'clock எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. சரி மார்னிங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளிச்சுட்டுலாம் வந்துட்டேன். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நான் வந்து இந்த ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஓப்பன் போர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே சேஞ்சஸ் இருக்குது. உங்களுக்கும் யாருக்காவது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கிச்சன் வந்துட்டு நான் இந்த கொழுக்கட்டைக்கு மாவு பிசைறது, கடலெல்லாம் ஊற வச்சுருந்தேன். சரி அதெல்லாம் வேக வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் கொழுக்கட்டைக்கு வந்து நான் வந்து தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணுற கொழுக்கட்டை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அது ஷேப்பும் எனக்கு பண்ண தெரியாது, எப்படி வருது அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் என்ன காலையிலேயே பண்ணுறனால நான் வந்து தேங்காயெல்லாம் திருவியே வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு சாமிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த மண் பிள்ளையார்லாம் விற்பாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கி வச்சு நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க. பட் எங்கள் வீட்லேயும் அது பண்ணதில்லை. எனக்கு ஆனால் அது பண்ணணும் ஆசை. என்னோடய பூஜை ரூம் ரொம்ப சின்னது, அதனால் நான் அதை பண்ணல, வாங்கலை. இருக்கிற பிள்ளையார்லேயே சாமி கும்பிட்டுட்டேன். ஸோ கொழுக்கட்டைக்கு உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து அந்த வேர்க்கடலை ஸ்டஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலையில் வெல்லம்லாம் போட்டு அதை ஸ்டஃப் பண்ணலான்னு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த வெல்லம் உடைக்கிறது வந்து பிளேட்டில் உடைச்சிட்டேன். அது வந்து அப்படியே செதறிடுச்சு. நான் உடைக்க எல்லாமே தெரித்து வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மாலாம் பேப்பரில் பண்ணுறதை பார்த்த ஞாபகம் வந்தது. ஸோ பேப்பரில் போட்டு அதெல்லாம் நல்லா ரெடி பண்ணிட்டேன். ஸோ வந்து பூண்டு கொழுக்கட்டை ஷேப்பில் வரும். எனக்கு இந்த பூண்டு கொழுக்கட்டை ஷேப்பில் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. லேட் நைட் போய் இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்தேன். பட் வந்து சுத்தமாக வரல. அது எதனால் வரலனே தெரியல. அப்படி எடுக்கும்போது பாதியாக வந்துருச்சு. ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி பாதியாக வந்துருச்சு. கடைசியில் இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அதை ஒரே வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த மாவுன்னு ஒரே இதாக உருட்டியே வச்சுட்டேன் நான். கடைசியில் வந்து அரிசி மாவு வாங்கும்போது அதில் ஒரு அச்சு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. சரி அதுலேயாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் ஓரளவுக்கு ஓகே, நல்லாவே வந்திருந்தது. அதில் அந்த ஷேப் கொஞ்சம் அழகாகவே வந்திருந்தது. ஸோ அதுலேயே நான் எல்லாமே பண்ணிட்டேன். அந்த பூண்டு ஷேப்பில் வர கொழுக்கட்டை இன்னொரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட் நான் எதுவும் தனியாக பண்ணல, கொழுக்கட்டையே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வீட் இல்லாமல், ஏன்னா ஸ்வீட் ரொம்ப சாப்பிட முடியாது காலையிலேயும், ஸ்வீட் இல்லாமலேயும் நான் ஒரு கொழுக்கட்டை இந்த உளுந்துலாம் வறுத்து தேங்காய்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ அதையும் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்தது. பட் அந்த ஒயிட் கலர் வரல. நான் வந்து வெல்லத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால் அந்த கலர் வரல. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு அந்த கொழுக்கட்டைலாம் வச்சு சுண்டெல்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு பூஜை ரூம் எல்லாமே டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.